NCERT Grade 12 Chapter 10 Halo Alkanes and Halo Arenes பார்த்துட்டு இருக்கோம். அதோட book back questions. Question number 10.2. Again, give the IUPAC name of the following compounds கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள், அதை நான் முதல்ல எழுதுகிறேன். CH3 அண்ட் அடுத்து என்னது CH, இங்கே Cl இருக்குது. அகெயின் CH, இங்கே Br இருக்குது, இங்கே CH3. ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பிஆர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் மாதிரி கொடுக்கும். அப்போ பண்ணிக்கலாம், அந்த பக்கத்துலேருந்து கொடுத்துக்கலாம். அப்போ 1, இங்கே 2, இங்கே 3, அகைன் இங்கே என்னது 4. அப்போ இதுக்கான ஐயூபிஎஸ் நேம் நமக்கு என்ன வரும்? 2 குரோமோ 3 குளோரோ பியூட்டேன் அப்படின்றது தான் இதோடைய நேம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், செகண்ட் ஒன். ஸோ CHF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு BR, ஒரு F, ஒரு CL கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் காம்பவுண்டு, ரைட்டா? இப்போ இதுக்கு நேமிங் 2 கார்பன் தான். ஸோ நம்பரிங் எந்த சைட்லேருந்து கொடுப்பீங்க? ஸோ அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்பரிங்கை பொறுத்த வரைக்கும் அகெயின் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு யார் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றத பாருங்கள், ரைட்டா? ஸ்மாலஸ்ட் ஃப்ரண்ட்டில் வரக்கூடியதுன்னு பாருங்கள், ப்ரோமின். ஸோ அப்போ எதுக்கு வர மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ 1, இங்கே 2, ரைட்டா? அப்போ இதோட நேமிங் எப்படி வரும் பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டால் 1 ப்ரோமோ, ரைட்? அடுத்து 1 குளோரோ, நெக்ஸ்ட்டு 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 2ல் 2 தடவை இருக்குது ஃப்ளூரின். அப்போ 1, 2, 2 என்ன வரும் நமக்கு? ட்ரை ஃப்ளூரோ ஈத்தேன் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அதோடைய ஐயூபிஎஸ் நேம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன்று. Cl CH2 C ட்ரிபிள் பாண்ட் C, அடுத்து பார்த்தீங்கன்னா CH2Br அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்பருக்கு போய் இங்கிருந்து கொடுத்தாலும் இது 1, இது 2, சரியா? இங்கிருந்து கொடுத்தா இது 1, இது 2 வரும். ஸோ எப்படி இருந்தாலும் ட்ரிபிள் பாண்ட் 2 தான் வரப்போகுது. பட் ப்ரோமினுக்கு நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ இங்கேருந்து 1, அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ நேமிங் நமக்கு எப்படி வரும் பாருங்கள், 1 ப்ரோமோ அண்ட் 4 குளோரோ, ரைட்டா? அடுத்து என்ன இருக்குது? 4 குளோரோ, ரூட் வேர்டு வந்து 4 கார்பன், பியூட் 2 ஐன், ட்ரிபிள் பாண்ட் இருக்கான், அதாவது 2 ஐன் போட்டுக்கலாம். ஸோ அதான் அந்த தேர்ட் காம்பவுண்டோடைய நேம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன் CL அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சைடு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா C, அதே மாதிரி இங்கே Cl 3 டைம்ஸ் இருக்குது, Cl அண்ட் Cl அப்படின்னு இருக்கு, ரைட்டா? இங்கேயும் நமக்கு என்ன இருக்குன்னா Cl அகைன் Cl, இந்த மாதிரி நமக்கு இருக்குது. முதல்ல செயின் எடுக்கணும். செயின் எடுக்கும்போது நம்ம எடுக்கலாம், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் எங்கே வருதுன்னு பாருங்கள், 3 இருக்கா? ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கலாம், செயினாக எடுத்துக்கலாம், ரைட்? அப்போ மற்ற எல்லாமே நமக்கு என்னது சப்ஸ்டியூவன்ட். அப்போ சப்ஸ்டியூனோட பேரை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ சப்ஸ்டியூனோட பேரை நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது இப்போ இது நமக்கு செயினில் இருக்குது, கரெக்டாக, ரைட்? பட் இந்த குளோரின் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுத போகிறோம். ஸோ எப்படி எழுதலாம் நம்ம இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஃபோர்த் ஒன்றுக்கு நம்பரிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 வரும். 2ல் என்ன இருக்குது, ஒரு ட்ரைக்ளோரோ மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரைக்ளோரோ மெத்தில் அப்படின்னு எழுதிக்கலாம், கரெக்டாக? ஏன்னா அடுத்து பாருங்கள் எத்தனை Cl எனக்கு இருக்குது அப்படின்றத நான் இங்கே எழுதுகிறேன், நோட் பண்ணுறேன் பாருங்கள். இது 1, 2, 3, அதே மாதிரி இங்கே 4, அடுத்து 5, 6, 7. ஸோ மொத்தம் 7 இருக்குது. 7உடைய பொசிஷனும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1வது கார்பனில் 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 1,1,1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 2வதுல 1 இருக்குது, அப்போ 2. அடுத்து 3வதுல 3 இருக்குது, சரியா? அப்போ 3,3. அடுத்து என்ன வரும் நமக்கு, ஹெப்டா குளோரைடு இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும், 7 இருக்கிறதுனால ஹெப்டா குளோரோ. அடுத்து ப்ரொப்பைன். ஏன் ப்ரொப்பைன் எழுதுகிறேன், ஏன்னா எனக்கு என்ன இருக்குது, 3 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் பேர், ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெருசாக வரும் அதுக்கு பேர், ரைட்? அடுத்த காம்பவுண்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் CH3, right? C and
இட் இஸ் அட்டாச்டு வித் என்னது 2 பென்சீன் ரிங் இல்லையா? 2 பென்சீன் ரிங் நமக்கு என்ன இருக்கு? இதில அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு பென்சீன் ரிங், இங்கே ஒரு பென்சீன் ரிங். அடுத்து நமக்கு என்ன அப்படியே CH, Br, CH3 அப்படின்னு இருக்கு. ரைட்டா? இங்க என்ன இருக்கு நமக்கு? ஒரு பென்சீன் ரிங். அதாவது C6H4ன்னு போட்டுருக்காங்களா? Cl பேரால இருக்கு. ரைட்? ஸோ அப்ப இங்க நான் வரைஞ்சுக்கலாமா? 1 மட்டும் வரையறேன். ஸோ இங்க பென்சீன் இங்க என்ன இருக்கு? பேரால எனக்கு Cl இருக்கு. இதே மாரி தான் மேலேயும் இருக்கும். சேம். இங்கே என்ன இருக்கு நமக்கு? பென்சீன் இருக்கும். பேரால Cl இருக்கும். இதுதான் இங்க நமக்கு இருக்கு. இதுக்கு நேமிங் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த செயின் எடுத்துக்கலாம். இத எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் கோ ஃபார் நேமிங். அப்ப நம்பரிங் எடுக்கும்போது 1, 2, இது 3, இது 4 இல்லையா? அப்ப என்ன நமக்கு செகண்ட் பொசிஷன்ல புரோமின் இருக்கு. அப்ப 2 புரோமோ. ரைட்? ஸோ அடுத்து பாருங்க 3ல நமக்கு 3,3 ரைட்டா? ஸோ 2 டைம்ஸ் நமக்கு என்ன இருக்கு? இந்த ஃபினைல் குரூப் இருக்கு. அதனால 3,3 போட்டேன். சரியா? அண்ட் 2ன்றத டைன்னு நான் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம? we can go for டை. டை அப்படின்னு நான் போட்டுக்கலாம். டை அப்படின்னு போட்டு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? we can go for 4 குளோரோ ஃபினைல். ஏன்னா இங்கேருந்து நம்பர் கொடுக்கும்போது 1, 2, 3 நேரம் 4 ஆயிரும். 4 குளோரோ ஃபினைல். அடுத்த நேரம் நமக்கு பியூட்டேன் வரும். ரைட்டா? ஸோ இதுதான் என்னது? இதுக்குரிய ஆன்சர். அண்ட் த லாஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இங்க நான் எழுத போறேன். கவனிங்க. லாஸ்ட் ஒன்னு CH3 thrice இல்லையா? ஸோ CH3, CH3, CH3 thrice நான் எழுதிக்கிறேன். அடுத்து C. அடுத்து என்ன இருக்கு நமக்கு? CH double bond C. இங்க என்ன இருக்கு? Cl. அண்ட் இங்க என்ன இருக்கு நமக்கு? C6H5I இருக்கு. ஸோ இது பேரா பொசிஷன்ல இருக்கு. ரைட்டா? அப்ப நம்பரிங் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்க இருந்து. அப்ப 1, 2, 3, 4 and 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப சப்ஸ்டிட்யூட்ல பாருங்க நமக்கு என்ன இருக்கு? 1ல குளோரின் இருக்கு அண்ட் 1ல ஃபினைல் இருக்கு. ரைட்டா? ஃபினைல் சப்ஸ்டிட்யூவன்ட் அண்ட் மெத்தில் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் குளோரோ எழுதிடணும். அப்ப என்னது? 1 குளோரோ. ரைட்டாப்பா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க 1ல நமக்கு திரும்ப யார் இருக்காங்க பாருங்க? அயோடோ ஃபினைல் இருக்கு. ஸோ I வருது. அப்ப Cக்கு அப்புறம் யார் எழுதிக்கணும் நம்ம? அயோடோ எழுதிக்கணும். அப்ப என்னது? அயோடோ ஃபினைல். அந்த அயோடினோட பொசிஷன் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. பேரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆயிரும்? 4 அயோடோ ஃபினைல் அப்படின்னு வரும். ஸோ 4 அயோடோ ஃபினைல். அடுத்து நமக்கு பாருங்க 3 பியூட்டேன் நமக்கு எதுல இருக்கு பாருங்க? இங்க ஒரு கார்பன் நான் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேனா? CCH ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். பார்க்கல. ரைட்டா? ஸோ கனெக்ட் பண்ணா என்ன ஆயிரும்? இது வந்து 3 வரும். இப்போ இது 3 இது நேரம் 4 ஆயிரும். அப்ப 3 டைமெத்தில் 5 கார்பனா 4 கார்பன் இருக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் நம்ம? பியூட் எழுதிக்கலாம். டபுள் பாண்ட் எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. நான் 1 கார்பன் எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப பியூட்டின் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் அது அடுத்த நெக்ஸ்ட் 10.2ல இருக்கக்கூடிய IUPAC நேம்ஸ். ரைட்? ஸோ பேரா அப்படின்னு வந்துட்டாலே 4 போட்டுறணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி IUPAC நேம் எழுதும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஜெனரல் ரூல்ஸ்லாம் ஞாபகம் வச்சு நம்ம எழுதிக்கலாம். ரைட்? தேங்க்யூ.